வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விலங்குகள் பறவைகள் தன்பாலினம் அப்படிங்கிற டைட்டில் வெளியான வீடியோவோட இரண்டாவது பகுதி தான் இந்த வீடியோ. முதல் பகுதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். எனவே ஒருவர் ஆன்மீக வளர்ச்சியில் அல்லது ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் ஆர்வமாக இருக்கிறார் என்றால் அவர் ஹோமோ செக்ஷுவாலிட்டியில் இருந்து ஹெட்டிரோ செக்ஷுவாலிட்டிக்கு நகர வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் ஆர்வம் இல்லை என்றால் பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் எதுவாகவும் இருந்துவிட்டு போகலாம். எல்லாம் ஒன்றுதான். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹவ் மேட் இட் வெரி கிளியர். நான் ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு எதிரானவன் அல்ல. I'm not against anything. இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை எதிர்ப்பதற்கு நான் யார்? எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு ஆண் வெளியில் இருக்கும் பெண்ணை அல்லது ஒரு பெண் வெளியில் இருக்கும் ஆணை புரிந்து கொள்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களால் இன்னர் பொலாரிட்டியை புரிந்து கொள்ள முடியும். அப்போது ஒரு நாள் உங்களுடைய 6வது சென்டரில், அதாவது எதை யோகா அஜ்ன சக்ரா என்று சொல்கிறதோ அதைத்தான் நான் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறேன். இந்த 6வது சென்டரில் பெண்ணை புரிந்து கொள்வதற்கோ ஆணை புரிந்து கொள்வதற்கோ பெரிய உதவியாக இருக்கும் என்பதை உணர்வீர்கள். Now you can use them for your inner alchemy. So நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே பல ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்கிறார்கள், லெஸ்பியன்ஸ்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ரிவல்யூஷனரி பீப்புள். இவர்கள் ஆர்த்தடாக்ஸ் ஆன மனிதர்கள் அல்ல. இவர்களுடைய செக்ஷுவல் லைஃபில் புது வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயற்கையிலிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் ட்ரெடிஷனலாக இல்லை என்பதால், நான் சொல்வதெல்லாம் அன்ட்ரெடிஷனலாக இருக்கிறது என்பதால் பல ஹோமோசெக்சுவல்ஸ் என்னை நோக்கி வருவார்கள். Only very revolutionary minds can come to me. அதில்தான் பிரச்சனை. என்னுடைய போதனைகள் அன்ட்ரெடிஷனலாக ரிபலியஸாக இருக்கிறது என்பதால் ஹோமோசெக்சுவல்ஸ் கவரப்படுகிறார்கள். என்னுடைய போதனைகள் ரிபலியஸ் ஆனவைதான், அன்ஆர்த்தடாக்ஸ் ஆனவைதான். ஆனால் என்னால் எந்த பொய்யையும் ஆதரிக்க முடியாது. I cannot support any lie. I cannot support homosexuality. நீங்கள் புரட்சிகரமான மனிதர் என்றால் வேறு வழியை கண்டுபிடியுங்கள். இயற்கையை உற்று கவனியுங்கள். விலங்குகளை வினோதமான சூழ்நிலைகளில் வைத்து அடைக்கும் போது அவை ஹோமோசெக்சுவலாக மாறுகிறது. உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் ஹோமோசெக்சுவலாக மாறுகின்றன. ஆனால் இயற்கையோடு வாழும்போது இது அரிதாகவே நடக்கிறது. இயற்கையான சூழலில் அவைகள் ஹெட்ரோசெக்சுவலாகவே வாழ்கின்றன. உயிரியல் பூங்காக்களில் ஆண் விலங்கிற்கு பெண் இணையும், பெண் விலங்கிற்கு ஆண் இணையும் கிடைக்காத சூழ்நிலையில் விலங்குகள் ஹோமோசெக்சுவலாக மாறுகின்றன. இது இயற்கைக்கு முரணான சூழல், ஒரு செயற்கையான சூழல். மனிதனும் அந்நேச்சுரல் சூழ்நிலைகளில் ஹோமோசெக்சுவலாக மாறுகிறான். இது இயற்கையானது அல்ல. அதனால்தான் பல மனிதர்கள் உலகம் முழுவதும் ஹோமோசெக்சுவலாக மாறுகிறார்கள். காரணம், மனிதர்கள் வாழும் முழு சூழலும் இன்றைக்கு மிகவும் அந்நேச்சுரலாக இருக்கிறது. இதற்கு முன்னால் சூழ்நிலைகள் இவ்வளவு இயற்கைக்கு மாறாக அந்நேச்சுரலாக இருந்ததில்லை. இப்போது எவ்ரிதிங் இஸ் ஆர்டிஃபிஷியல். இயற்கையை விட்டு ஒவ்வொரு வகையிலும் வெகு தூரம் போய்விட்டோம். எனவே செக்ஷுவாலிட்டியை பொறுத்தவரையிலும் இயற்கையை விட்டு அதிக தூரம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, பின்னி பிணைந்தது. நாம் செயற்கையான வீட்டில், செயற்கையான உலகத்தில் வாழ்கிறோம். செயற்கையான தொழில்நுட்பம், செயற்கையான சாலைகள், செயற்கையான மெக்கானிசம்ஸ் என்று எல்லாமே செயற்கைதான். எனவே நேச்சுரலி நமது செக்ஷுவல் எனர்ஜியும் செயற்கையானதாக மாற ஆரம்பிக்கும். மனிதன் உயிரியல் பூங்காவில் வாழ்கிறான். அது மனித சமூகம் அல்ல, ஏனென்றால் அது இயற்கையானது அல்ல. ஆகவே செக்ஷுவாலிட்டியும் மென்மேலும் வக்கிரம் அடைந்து கொண்டே போகிறது.
மனிதன் வக்கிரமான வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டே போகிறான். மனிதன் புத்திசாலியாக மாற மாற அவன் புதிதான வழிகளை கண்டுபிடிக்கிறான். எனவே ஹோமோசெக்சுவாலிட்டியும் புதிய முறைதான், இயற்கைக்கு மிகவும் மாறான ஒன்று. இன்னும் சில பேர் இதையும் தாண்டி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறான பொம்மைகளோடு உறவில் இருக்கிறார்கள். உங்களால் பெண்ணின் உருவத்தை பிளாஸ்டிக்கால் உருவாக்க முடியும், பிளாஸ்டிக் உமன். பிறகு அதோடு உறவு கொள்கிறார்கள். That is even more revolutionary. சௌகரியமும் அதிகம். எப்போது வேண்டுமானாலும் அந்த பெண்ணை உங்கள் பையில் மடித்து அடைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கெல்லாம் எடுத்துச் செல்லலாம். ஹோமோசெக்சுவாலிட்டி ஹெட்டரோசெக்சுவாலிட்டியை விட மிகவும் சௌகரியமானது. பிகாஸ் த லாங்குவேஜ் இஸ் த சேம். ஆனால் வளர்ச்சி தான் லட்சியமாக இருக்க வேண்டும், சௌகரியம் லட்சியமாக இருக்கக்கூடாது. வளர்ச்சி பல அசௌகரியங்கள் மூலமாகத்தான் வருகிறது. வளர்ச்சி எப்போதும் வலிகளாலும் சவால்களாலும் தான் வருகிறது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவல் growth, மூவ் டுவர்ட்ஸ் ஹெட்டரோசெக்சுவாலிட்டி. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆன்மீக வளர்ச்சியை விரும்பினால் ஹெட்டரோசெக்சுவாலிட்டியை நோக்கி நகர வேண்டும். அப்படி விருப்பம் எதுவும் இல்லை என்றால் தென் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய இன்னர்மோஸ்ட் பீயிங்கை தேட விரும்பினால் அப்போது ஹெட்டரோசெக்சுவாலிட்டி உதவியாக இருக்கும். நான் முதலில் சொன்னது போல் முதல் நிலை மாஸ்டர்பேட்டரி, இரண்டாவது நிலை ஹோமோசெக்சுவல், மூன்றாவது நிலை ஹெட்டரோசெக்சுவல், நான்காவது நிலை ஏசெக்சுவல். அதுதான் பிரம்மச்சரியம், செலிபசி. இந்த நான்காவது நிலையை அடையும் போதுதான் ஒருவரால் அவருடைய அட்டர்மோஸ்ட் கோரை ஊடுருவ முடியும். ஒரு மாஸ்டர்பேட்டரி நிலையில் உள்ள மனிதர் குழந்தைத்தனத்திலேயே சைல்டிஷாகவே இருக்கிறார். ஹோமோசெக்சுவல் நபர் சிறுபிள்ளைத்தனமாக அல்லது ஜுவினைலாக இருக்கிறார். ஹெட்டரோசெக்சுவல் நிலையில் உள்ள மனிதர் மிருக நிலையில் இருக்கிறார். இந்த நிலைகள் கடக்கப்பட வேண்டும். நான் எதையும் கண்டிக்கவில்லை. Remember always, I have no condemnation for anything. சில நேரங்களில் என்னிடம் சில ஹோமோசெக்சுவல் வருவார்கள். வந்து, மாஸ்டர், நாங்கள் நன்றாக உணர்கிறோம், இது நல்லது என்று உணர்கிறோம் என்பார்கள். நான் அவர்களிடம், ஓகே, நீங்கள் நன்றாக உணர்ந்தால் அது உங்கள் வாழ்க்கை. நான் யார் இதை கண்டனங்களுக்குட்படுத்துவது? அதுவும் எதற்காக என் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கை, நீங்கள் இந்த வழியில் வாழ விரும்பினால் என் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்துவிட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள் அவர்களை நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சி தடைபடுமே, அவர்களுக்குள் பெரிய வாய்ப்புகள் இருப்பது தெரியாமல் இருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டிருக்கிறேன். செக்ஸ் என்பது ஒரு ஆர்டினரியான விஷயம் அல்ல, உங்களில் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. மோஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் யுவர் பீயிங். அதை பற்றி அறியாமல் இருக்கக்கூடாது. இட் இஸ் a foundation of your being. நாம் அதிலிருந்து தான் பிறந்தோம். Your whole life is a sexual affair. அதனால் ஒருவர் அந்த செக்ஷுவல் எனர்ஜியை வைத்து என்ன செய்ய போகிறார் என்பதில் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.